இன்றைய முக்கிய செய்திகள். வணக்கம் நண்பர்களே. இன்று செப்டம்பர் 15, 2025. தமிழ்நாடு, இந்தியா மற்றும் உலக நிகழ்வுகளில் நடந்த முக்கிய செய்திகள் இதோ. நம் மைண்ட் ஃப்ரெஷ் மழை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினசரி அப்டேட்ஸ் பெற மறக்காதீர்கள். அரசியல் செய்திகள். தேர்தல் ஆணையம் பாமக அன்புமணி அவர்களை அதிகாரப்பூர்வ தலைவர் என அறிவித்துள்ளது. இது கட்சியின் எதிர்கால நடவடிக்கைகளில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எதிர்க்கட்சிகள் சில சவால்களை எதிர்கொள்வதற்காக ஆயத்தம் எடுத்துள்ளனர். தமிழக அரசியலில் நடந்து வரும் புதிய சட்டங்கள், சமூக திட்டங்கள் மற்றும் மாவட்ட நிர்வாக நடவடிக்கைகள் குறித்து பல கருத்துக்கள் பரிமாறப்பட்டுள்ளன. தேசிய அரசியல். மத்திய அரசியலில் பல புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பெண் சுயமுத்திரை திட்டம், விவசாயிகளுக்கு நிதி உதவிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற விவாதங்கள் மிகவும் தீவிரமாக நடந்துள்ளன. அரசியல் நிபுணர்கள் இதன் தாக்கத்தை இந்திய பொருளாதார வளர்ச்சியில் முக்கியமாக காண்கின்றனர். உலக செய்திகள். ரஷ்யா, பெலாரஸ் மற்றும் ஐரோப்பா இடையே நடந்து வரும் சமீபத்திய அரசியல் ஒப்பந்தங்கள் மற்றும் வர்த்தக ஒழுங்குகள் உலக ஊடகங்களில் பெரும் கவனம் பெற்றுள்ளன. இதனால் இந்தியா மற்றும் பிற நாடுகளின் பொருளாதார நிலைமை மீதான தாக்கம் குறுக்கீடு செய்யப்படும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். மேலும் உலகின் பல முக்கிய தலைவர்கள் மேற்கொண்ட சந்திப்புகள், மாநாடுகள் குறித்து செய்திகள் வெளியாகியுள்ளன. சமூக செய்திகள். தமிழக அரசு பள்ளிகளில் புதிய கல்வி திட்டங்களை அறிமுகம் செய்துள்ளது. மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் வகையில் ஒருங்கிணைந்த கல்வி வழங்கப்பட உள்ளதாம். ஊரக பகுதிகளில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான கல்வி மேம்பாட்டு நடவடிக்கைகள் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளன. கல்வி நிபுணர்கள் இதன் தாக்கத்தை மிக முக்கியமாக கருதுகின்றனர். சுகாதார செய்திகள். கிராமப்புறங்களில் புதிய மருத்துவ முகாம்கள் மற்றும் வேக்சினேஷன் பிரச்சாரங்கள் நடக்கின்றன. பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ சேவைகள் வழங்கப்பட உள்ளன. கோவிட் தடுப்பூசி, பொதுமக்கள் ஆரோக்கிய திட்டங்கள், குழந்தைகள் மற்றும் முதியோர் மருத்துவ பராமரிப்பு ஆகியவை முக்கிய அம்சமாக உள்ளன. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். இந்தியா செயற்கை நுண்ணறிவு, AI மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் புதிய திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. கல்வி, ஆராய்ச்சி, வணிகம் துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். மேலும் அரசு சேவைகள் மற்றும் பொதுமக்களின் வாழ்க்கையை எளிதாக்கும் வகையில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. சுற்றுச்சூழல் மற்றும் விவசாயம். தமிழகத்தில் புதிய பசுமை திட்டங்கள், நீர் மேலாண்மை திட்டங்கள் மற்றும் விவசாயிகளுக்கு ஆதரவு நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன. விவசாயிகள் பயிர் நஷ்டங்களை குறைக்கவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மேம்படுத்தவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. விளையாட்டு செய்திகள். அண்மையில் நடந்த கிரிக்கெட், கால்பந்து மற்றும் ஒலிம்பிக் முன்னேற்றங்கள் குறித்து புதுப்பிக்கப்படுகின்றன. இந்திய வீரர்கள் வெளிநாட்டு போட்டிகளில் சாதனை படைத்துள்ளனர். ரசிகர்கள் மற்றும் செய்தியாளர்கள் குழுக்கள் இதன் வெற்றிகளை பெரும் உற்சாகத்துடன் பகிர்ந்து வருகின்றனர். கலாச்சாரம் மற்றும் பொழுதுபோக்கு. தமிழ் திரையுலகத்தில் புதிய திரைப்படங்கள் மற்றும் பாடல்கள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றுள்ளன. இசை விழாக்கள், கலாச்சார நிகழ்ச்சிகள் மற்றும் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் குறித்த செய்திகள் இன்றைய அப்டேட்டில் உள்ளன. இதை போல தினசரி செய்திகள், அரசியல், சமூகம், கல்வி, சுகாதாரம், தொழில்நுட்பம், விளையாட்டு மற்றும் கலாச்சார நிகழ்வுகளை நமது மைண்ட் ஃப்ரெஷ் மழை சேனலில் தொடர்ந்து அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.